வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கான வீடியோல எது சம்பந்தமா பார்க்க போறோம்? ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துல நெறைய எம்.எல்.ஏ. இப்ப பதவி ஏற்றாங்க. 233 அ எம்.எல்.ஏ. 233 எம்.எல்.ஏ. பார்த்தீங்கன்னா, பதவி ஏற்றிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு தொகுதி ஒரே ஆளு 2 தொகுதிலனா நின்றுப்பாங்க. இப்ப சபாநாயகர், அதே மாதிரி லோக்சபா சபாநாயகர், மக்களவை சபாநாயகர், மாநில சட்டப்பேரவையில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சபாநாயகர் இது சம்பந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின்ஸா தான் நம்ம இதுல பார்க்குற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 எக்ஸாம் ரிலேட்டடா, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட் எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். எவ்ரி மண்டே நியூ பேட்ச் உங்களுக்கு வெராண்டா ரேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா 7305092214 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பொறுத்தளவுல 7305092269 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்னா நீங்க வீட்ல இருந்தே படிச்சுக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கு டிகிரியும் படிச்சுக்கலாம். கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல தலைவி பேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். சரிங்களா? தலைவி பேட்ச் சம்பந்தமா நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது சம்பந்தமான தகவல் ஏதோ ஒண்ணு வேணும்னா, அந்த டெஸ்க்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்குறது சபாநாயகர் சம்பந்தமா பார்க்குறோம். மக்களவை, லோக்சபா சபாநாயகர், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சபாநாயகர் சம்பந்தமா தான் பார்க்குறோம். கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏன்னா நான் லோக்சபா ஸ்பீக்கருக்கு தனியாவே ஒரு வீடியோ கொடுத்திருப்பேன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்பீக்கர் அதற்கு தனியா ஒரு வீடியோ கொடுத்திருப்பேன். புரோடெம் ஸ்பீக்கர் அதற்கு தனியா, தற்காலிக சபாநாயகர் அதற்கும் தனியா வீடியோ நான் கொடுத்திருப்பேன். இது 3க்குமே தனித்தனியா நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். லோக்சபா ஸ்பீக்கருக்கு தனி வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்பீக்கருக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி புரோடெம் தற்காலிக சபாநாயகர் இதற்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் தி பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லோக்சபா? மக்களவையின் தலைமை அதிகாரி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் தான். லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான் மக்களவையின் தலைமை அதிகாரின்னு சொல்லுவாங்க. மக்களவையின் தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான் மக்களவையின் தலைமை அதிகாரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு கொஸ்டின்ல ஒரு கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. செகண்ட் கொஸ்டின், அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் மென்ஷன்ட்? அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் சபாநாயகர் பதவி குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சபாநாயகர் சம்பந்தமா எதுல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 93. இது எல்லாமே நான் அந்த சபாநாயகர் சம்பந்தமான வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன்ல, அது நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா, நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஆர்டிகல் 93ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 93 பொறுத்தளவு லோக்சபா ஸ்பீக்கர் பத்தி இருக்கும். 94 லோக்சபா ஸ்பீக்கரை, டெபுட்டி ஸ்பீக்கரை ரிமூவ் பண்றது சம்பந்தமா இருக்கும். லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கரை அப்பாயின்ட் பண்றது, அது சம்பந்தமா அவங்களுடைய ஃபங்க்ஷன் சம்பந்தமான 93ல சொல்லியிருப்பாங்க. இதே 94ல ஆர்டிகல் 94ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்சபா ஸ்பீக்கர் அதே மாதிரி லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கரை ரிசைன் பண்றது, அதாவது அவங்கள பதவியிலிருந்து ரிசைன் பண்றது சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. Who appoints the date for the election of the Lok Sabha Speaker? சபாநாயகர் தேர்தலுக்கான தேதியை யார் நிர்ணயிக்கிறார்? எந்த தேதியில சபாநாயகர் தேர்தல் நடக்க போகுது? எந்த தேதியில சபாநாயகர் தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, இப்ப சபாநாயகர் பொறுத்தளவுல இப்ப ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு அப்படின்னா அவருடைய டென்யூர் வந்து முடிஞ்சிடாது. இதற்கு அடுத்து ஒரு அரசாங்கம் பதவியேற்று அந்த அரசாங்கத்திற்கான எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எம்எல்ஏ பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு? ஸ்பீக்கரா தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்த ஸ்பீக்கர் ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் இருப்பார்ல, அவர் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க நினைக்கிறாரு. இப்ப அப்பா வந்து இருந்தாங்க தமிழ்நாடு பொறுத்தளவுல, அவங்க மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா ஸ்பீக்கரா இருக்க முடியாது. ஸ்பீக்கர் பதவி ரிசைன் பண்ணிட்டு தான் எலெக்ஷன் நிக்க முடியும். அப்ப ஸ்பீக்கர் பதவி என்ன ஆயிரும்? வேக்கண்டா இருக்கும். அப்ப ஸ்பீக்கர் பதவி வேக்கண்டா இருக்கும் பொழுது இந்த இடத்துல புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. தற்காலிக சபாநாயகர் பொறுத்தவரை முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறம், அமைச்சர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருடைய பரிந்துரை அடிப்படையில், முதலமைச்சர் பரிந்துரை அடிப்படையில் ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. இப்ப இந்த தற்காலிக சபாநாயகர் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுத்துக்குருவாங்க. அப்ப எல்லா எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுத்துக்குருவாங்கல்ல, இந்த தற்காலிக சபாநாயகருக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் நடக்கும். எந்த தேதியில அந்த எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் சார் சொல்லுவா அப்படின்னா, நம்மளுடைய லோக்சபா, இப்ப நான் மேல போட்டிருக்கிறது லோக்சபான பிரசிடென்ட். இதே நீங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எடுத்துக்கிறீங்க, மாநில சட்டப்பேரவைக்கான சபாநாயகர் தேர்தலுக்கான தேதியை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா, அந்த மாநிலத்திற்கான ஆளுநர், கவர்னர் தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. துணை சபாநாயகருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க.
அவர்களை எதிர்த்து யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணாட்டினா அண்ணன் போஸ்டா சபாநாயகர் வின் பண்ணிட்டாங்க, போட்டியின்றி வெற்றி பெற்றுட்டாங்க. ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் கட்டாயம் வின் பண்ணுவாங்க. இப்போ சபாநாயகரை பொறுத்தளவில் சிம்பிள் மெஜாரிட்டி, அவங்க வந்து எலெக்ட் ஆகிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. டு ஹூம் டஸ் த ஸ்பீக்கர் அட்ரஸ் த ரிசைனேஷன் லெட்டர்? சபாநாயகர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? சபாநாயகர் அவர் பதவியிலிருந்து விலகிறேன்னு நினைக்கிறாரு, அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார். துணை சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும்னா சபாநாயகர் கொடுப்பார். எப்படி குடியரசுத் தலைவருக்கு படிப்பீங்க? குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியிலிருந்து ரிசைன் பண்ணணும்னா குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா? மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? மக்களவையில், அதாவது ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா, இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பிறகு பாராளுமன்றம் என்பது இன்டர்ம் இடைக்கால அரசாங்கமாக செயல்பட்டாங்க. அதில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபைக்கு ஒரு தலைவராகவும் இருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சட்டங்கள் நிறைவேற்றம் பண்ணுறதுக்கு பாராளுமன்றத்தில் அப்போது சபாநாயகராக மக்களவைக்கு யார் இருப்பாங்கன்னா ஜிவி மவுலாங்கர் அவங்க தான் இருப்பாங்க. ஜிவி மவுலாங்கர். சரியா? ஓகே. ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? ஆர்டிகல் 108ல படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 108 என்ன? ஜாயிண்ட் சிட்டிங் சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ், இரண்டு அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது, இரண்டு அவைகள்லாம் லோக்சபா ராஜ்யசபாக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது கூட்டத்தை கூட்டுவதற்கு யார் கூட்டுவானா? பிரசிடன்ட் கூட்டுவாங்க. அந்த அவையை கூட்டுவது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அந்த அவையை கூட்டுவாங்க. அந்த அவைக்கு தலைமை தாங்கிறது யார்? அதான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் தலைமை தாங்குவாரு. ஆர்டிகல் 108 அடிப்படையில் தான் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடியது இருக்கும். ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வு. ஓகேவா? கூட்டு அமர்வு. ரைட். கூட்டு அமர்வுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அதாவது ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான் ஜாயிண்ட் சிட்டிங் வைக்க முடியும். மணி பில்லுக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் வைக்க முடியாது. சரியா? அதாவது பண மசோதாவிற்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கும் கூட்டமர்வு கிடையாது. ஆர்டினரி பில் சாதாரண மசோதாக்களுக்கு மட்டும்தான் கூட்டமர்வு வைக்கலாம். த ஸ்பீக்கர் கேன் காஸ்ட் ஓட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் டை. திஸ் இஸ் கால்ட், அதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கு பேர் காஸ்டிங் ஓட்டு தான். அதுக்கு பேர் என்ன? காஸ்டிங் ஓட்டு. சரிங்களா? சமநிலை வாக்கு அப்படின்னும் தமிழ்ல சொல்லுவாங்க, முடிவு செய்யக்கூடிய வாக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது இப்போ லோக்சபாவில் ஸ்பீக்கர் இருக்காரு, ஒரு பில்லு வந்து ஓட்டிங்க்கு விடுறாங்க. மொத்தம் 200 பேர் இருக்காங்க. 200 பேர்ல 100 பேர் வந்து எஸ்ன்னு சொல்றாங்க, 100 பேர் வந்து நோன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்தில் டையா இருக்கு. சரிங்களா? சமநிலை இருக்கும் பொழுது இவர் யார்கிட்ட ஓட்டு போறாரோ இவர் தான் முடிவு செய்யறாரு. முடிவு செய்யக்கூடிய இடத்துல இவர் தான் இருக்கிறார். இவர் எந்த சைடு, எஸ் சைடு சாஞ்சாருன்னா இது வரும், இது ப்ரிவைல் ஆகும், சிறப்புரிமை பெறும் சொல்லுவாங்க. நோ சைடு சாஞ்சாருன்னா இது ப்ரிவைல் ஆகும். அப்ப இவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட்டு போட முடியாது. எத்தனை பேர் எஸ்ன்னு சொல்றீங்க? நானும் கை தூக்கிட்டு நான் எஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஓட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இங்க எஸ் என்பவர்கள் அதிகமா இருக்காங்க, ஆம் என்பவர்களே அதிகம், அதனால இந்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஈக்குவலா இருக்கு, 100 இருக்குன்னா அந்த நேரத்தில் சபாநாயகர் ஓட்டு போடலாம். அந்த நேரத்தில் யார் ஓட்டு போடலாம்? சபாநாயகர் ஓட்டு போடலாம். ஞாபகம் வச்சுக்கிறது. சரியா? அதுக்கு பேர் தான் காஸ்டிங் ஓட்டு. டாப் மோஸ்ட் காஸ்டிங் ஓட்டு யாருக்கு இருக்கும்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்கும் இந்தியாவில். பாட்டம் மோஸ்ட் காஸ்டிங் ஓட்டு இந்தியாவில் யாருக்கு இருக்கும்னா பஞ்சாயத்து ராஜ்ல கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களா, அப்போது பிரசிடென்ட்டுக்கு இருக்கும், கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கும். ஈக்குவலா இருக்கையில் அவர் ஓட்டு போடுறவங்க தான் வைஸ் பிரசிடண்டா வருவாங்க. ஓகே. அதே ஆர்டிகல் 100 இது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 100ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 100ல சொல்லியிருப்பாங்க. இதே ஆர்டிகல் 100ல கோரம், சரிங்களா, அவைக்கு வரக்கூடிய குறைந்தபட்ச வருகை பதிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அவைனா 1/10, 10ல் 1 பங்கு அந்த அவையில் இருந்தால் மட்டும் தான் அந்த அவை செல்லுபடி ஆகும். 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேராவது இருக்கணும், 200 பேர் இருக்கிற இடத்துல 20 பேரா இருக்கணும் அந்த அவைக்கு. அப்பதான் அந்த அவை செல்லுபடி ஆகும் சொல்லுவாங்க. 2 பேர் 5 பேரை வச்சுக்கிட்டா அவை நடத்த முடியாது. அந்த அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் அந்த அவையில் இருந்தால் மட்டும் தான் அந்த அவை செல்லுபடி ஆகும் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கோரம். அதுவும் ஆர்டிகல் 100லாம் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 8. How many days notice is required for a resolution to remove the speaker? சபாநாயகரை நீக்கும் தீர்மானத்திற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் சொல்றாங்க. சபாநாயகரை நீக்கம்னு நினைக்கிறாங்க, சபாநாயகர் வந்துட்டார், இப்ப சபாநாயகரை நீக்கம்னு நினைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட 14 நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும். ஆட்டோமேட்டிக்கா சபாநாயகர் பெரும்பாலும் அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சபாநாயகர் பதில் வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு துணை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை அவர் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா அவரை நீக்கணும். இப்போ லோக்சபாவில் வந்து இந்த மாதிரி
இஷ்யூஸ் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்துச்சு. சபாநாயகரை நீக்கன்னு நினைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட 14 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கூட கேட்டிருந்தாங்க ஒரு முறை. Question number 9. Which article of the Constitution deals with the Speaker of the Legislative Assembly? மாநில சட்டமன்ற சபாநாயகரை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி எது? மாநில சட்டமன்றத்துடைய சபாநாயகர், சரிங்களா? இப்ப நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தமிழ்நாட்டில் தற்பொழுது ஜேசிடி பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஜேசிடி பிரபாகரன் அவங்க பார்த்தீங்கன்னா சபாநாயகராக வந்திருக்காங்க. மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பத்தி எந்த அரசியலமைப்புல எந்த விதி சொல்லுது, எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 178ல சொல்லுவோம். ஆர்டிகல் 178ல சொல்லுவாங்க. ஆர்டிகல் 178ல சொல்லுவாங்க. அது 93 பார்த்தோம். லோக்சபால ஸ்பீக்கரை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 93. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஸ்பீக்கரை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 178. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. Who acts as the speaker when the office is vacant following a dissolution? சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு பதவி காலியாக இருக்கும்போது சபாநாயகராக யார் செல்வார்? நான் சொல்லிட்டு ஆன்சர் முன்னாடி சட்டமன்றத்தை கலைச்சாச்சு. அப்ப சபாநாயகர் பதவி காலியா இருக்கு. இப்ப சொன்னா அப்பாவதற்கு முன்னாடி இருந்தவங்க சபாநாயகர் பதவியில இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப பதவி காலியா இருக்கு. அப்போது சபாநாயகரை யார் செயல்படுவாங்க? தற்காலிக சபாநாயகர் செயல்படுவாங்க. புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடியவங்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மாநில அரசாங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டம் ஸ்பீக்கரை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சிஎம் உடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? முதல்வருடைய பரிந்துரை அடிப்படையில் தற்காலிக சபாநாயகரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. Who appoints the speaker pro tem of a state assembly? மாநில சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பவர் யார்? நான் சொல்லினேன். யார் நியமனம் பண்றது? கவர்னர் தான் நியமனம் பண்ணுவாங்க. யார் நியமனம் பண்றது? கவர்னர். மாநில சட்டமன்றம் சொல்லியாச்சு. இதே நீங்க லோக்சபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரசிடென்ட் வரும். லோக்சபாவுக்கு வந்து புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்றாங்கன்னா அது யார் வரும்? பிரசிடென்ட் வரும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு யார் வரும்? கவர்னர் வரும். வாட் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர்? புரோட்டம் ஸ்பீக்கருடைய பிரைமரி ஃபங்க்ஷன், தற்காலிக சபானுடைய முதன்மையான பணியின் அவர் சபாநாயகர் மாதிரி செயல்படுறமா அப்படின்னா கிடையாது. தற்காலிக சபாநாயகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யாருன்னா இவர் ஒரு எம்எல்ஏ தான். இவர் தற்காலிக சபாநாயகரை ஆளுநருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்க. ஆளுநருக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி தான் அந்த அவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏயும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் அமைச்சர், சிஎம்ஆ இருந்தாலும் சிஎம் முன்னாடியே பதவி பிரமாணம் எடுத்திருப்பாங்க. இருந்தால் எம்எல்ஏவா இப்போ ஒருவேளை இப்ப ஒரு 10 அமைச்சர் இருக்காங்க, 9 அமைச்சர், ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் இப்ப பதவி ஏற்றாங்கல்ல, அதுல யாரும் ஒருத்தவங்க எம்எல்ஏவே இல்லை, ஆனா அவங்க அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. எம்எல்ஏ வின் பண்ணாமையே அமைச்சராக பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு அந்த 6 மாசம் டென்யூர் கொடுப்பாங்க காலம். அந்த 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏவை வின் பண்ணணும். அப்ப அந்த தொகுதியில வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு முன்னாடி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அப்ப எம்எல்ஏக்களை பதவி பிரமாணம் செய்திருக்கக்கூடிய வேலை தற்காலிக சபாநாயகர். எம்எல்ஏ எல்லாரும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்பீக்கர் எலெக்ஷனே நடக்கும். ஸ்பீக்கர் எலெக்ஷனே நடக்கும். இல்ல ஆப்ஷன் எங்க இருக்கு? மெம்பர்ஸ், உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தல். ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. The Speaker of Lok Sabha ranks in the Indian order of precedence. இந்திய முன்னுரிமை வரிசையில் மக்களவை சபாநாயகர் எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? 6வது இடத்துல இருப்பார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் லோக்சபா ஸ்பீக்கரும் ஒரே ரேங்கிங்ல இருப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர் இருக்காங்க, எக்ஸ் பிரசிடென்ட்ஸ், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் இருப்பாங்க, எக்ஸ் பிரசிடென்ட். அதற்கு அடுத்து தான் யார் வருவா? லோக்சபா ஸ்பீக்கரும் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேரும் ஒரே ரேங்கிங்ல இருப்பாங்க. 6th ரேங்க். இது 1, 2nd வைஸ் பிரசிடென்ட், 3rd பிரைம் மினிஸ்டர், 4th வந்து ஸ்டேட் கவர்னர், 5th வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், அவங்க 5th ரேங்க். 6th ரேங்க் வந்து யாருன்னா மக்களவை சபாநாயகர். அதற்கு அடுத்து இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 6வது ரேங்கிங் இருப்பாங்க. 7வது ரேங்கிங்ல தான் யார் வருவா? கேபினட் மினிஸ்டர் வருவாங்க, சிஎம் வருவாங்க, அதே மாதிரி எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் வருவாங்க, முன்னாள் பிரதமர், அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், இவங்க எல்லாரும் 7th ரேங்கிங்ல இருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்திய முன்னுரிமை வரிசையில் மக்களவை சபாநாயகர் எத்தனையாவது? சரிங்களா? புரோட்டோகால் 6th. சரிங்களா? 6th இருப்பாங்க. ஆர்டர் ஆஃப் இந்தியன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இருக்கு பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, 14வது கேள்வி. Which of the following is not a power of the speaker? ஸ்பீக்கருக்கான அதிகாரத்தில் இல்லாதது என்ன? பின்வருவனவற்றில் இது சபாநாயகரின் அதிகாரம் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்ஜர்னிங் த ஹவுஸ், சபையை ஒத்தி வைத்தல். அதுலேயே 2 விதமா இருக்கு. சரிங்களா? சைன் டை அட்ஜன் மோஷன், தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைத்தல்.
சைன் டைம் அட்ஜென்ட்னா தேதி குறிப்பிடாமல் அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. இப்போ அவை வந்து நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கூடுது, 3 மணி மாலை 3 மணிக்கு கூடுது, அடுத்து 16ஆம் தேதி 4 மணிக்கு கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேதி குறிப்பிட்டு ஒத்திவைத்தல் அட்ஜென்ட்மெண்ட் மோஷன் சொல்லுவாங்க. சைன் டை அட்ஜென்ட்மெண்ட் மோஷன்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தல் சொல்லுவாங்க. அது யார் ஸ்பீக்கருக்கு முடியும். டிசால்விங் த ஹவுஸ் இதுதான் வராது. இதுதான் அவங்களுக்கான பவர்ல இருக்காது. இப்ப மாநில அரசாங்கத்தை கலைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கும்னா ஆளுநருக்கு இருக்கும். மத்திய அரசாங்கத்தை கலைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கும்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கும், குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. The speaker of the legislative assembly can be removed by a resolution passed by dash majority of all the then members. ஒன்றும் இல்லை, சட்டமன்ற சபாநாயகர் வந்து தேர்தல் எலெக்ட் பண்றது சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் சட்டமன்ற சபாநாயகருக்கு. சரியா? ஆனா அவங்கள நீக்கம் பண்றாங்க, 14 நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து நீக்கம் பண்றாங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, பயனுள்ள பெரும்பான்மை இருக்கணும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா கவனிங்க. இப்ப அந்த அவையில் இப்ப தமிழ்நாடு எடுத்து 234 பேர் இருக்காங்க. 234 பேர் இருக்காங்க. 234 பேர்ல ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க பதவியை, ஒரு 2 பேர் வந்து டெத் ஆயிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப இந்த 2 ரிசைன் பண்ணதையும் 2 டெத் ஆனதையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. 234ல -4 230 இருக்கா? இந்த 230ல 50% எபோவ் பார்ப்பாங்க. இதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி லாஸ்ட் வீக்ல சம்பந்தமா ஒரு வீடியோ கூட நான் கொடுத்துருப்பேன். சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இது சம்பந்தமா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். நண்பர்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. Who was the first speaker of the தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்? சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் சபாநாயகர் ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் யாருன்னா ஜே சிவ சண்முகம் பிள்ளை. அவர் தான் இருப்பார். ஜே சிவ சண்முகம் பிள்ளை அவர் தான் இருப்பாரு. சுதந்திரத்திற்கு அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் சபாநாயகர். ஏற்கனவே ஜிவி மௌலாங்கர் பார்த்தோம்ல, அப்ப தமிழ்நாடுக்கும் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, அடுத்து which article empowers the speaker of the legislative assembly? Which article empowers the speaker of the state legislative assembly to allow a member to speak in their mother tongue? சட்டமன்ற உறுப்பினரை தாய்மொழியில் பேச அனுமதிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய, தாய்மொழியில் அவங்க தாய்மொழியில் பேசிக்கலாம். லோக்சபாவுக்கு நம்ம பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே இது பொருந்தும். நான் இது வந்து எதுக்கு சொல்றேன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மேலே மென்ஷன் பண்ணியாச்சுல, அப்போ 210 தான் வரும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மென்ஷன் பண்ணா 210. இதே பார்லிமெண்ட்ல லோக்சபான்னு மென்ஷன் பண்ணா அது 120. பாராளுமன்றத்துல லோக்சபா மென்ஷன் பண்ணாலும் அது 120 மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. Who was the only speaker to later become the president of India? இந்திய குடியரசுத் தலைவராக பின்னாளில் பதவியேற்ற ஒரே சபாநாயகர் யார்? வி கிரி, நீலம் சஞ்சீவி ரெட்டி, ஜியானி ஜெயில் சிங், பகருதீன் அலி அகமது. நீலம் சஞ்சீவி ரெட்டி இதுவரைக்கும் அண்ணா போஸ்டா வின் பண்ண ஒரே பிரசிடென்ட் யாருன்னா இவர் தான். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் யாரு? நீலம் சஞ்சீவி ரெட்டி தான். அவர் தான் ஆல்ரெடி சபாநாயகராகவும் இருந்திருப்பார், 2 முறை இருந்திருப்பார், சபாநாயகராக இருந்திருப்பாரு, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் 77. ஓகே, அடுத்து ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா? மக்களவையின் முதல் துணை சபாநாயகர், சபாநாயகர் இல்ல, முதல் துணை சபாநாயகர் எம்.ஏ. ஐயங்கார். நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி ஆந்திரா அதை சேர்ந்தவர் தான் எம்.ஏ. ஐயங்கார். ஜிவி மௌலாங்கர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீக்கராகவும் இருப்பார் எம்.ஏ. ஐயங்கார். சரியா? Okay, question number 20. In the absence of both the speaker and the deputy speaker, who presided over the joint sitting of parliament? இப்ப ஜாயிண்ட் சிட்டிங்னா என்ன? லோக்சபா ராஜ்யசபா முரண்பாடு ஏற்படுது. அப்ப அந்த கூட்டு அமர்விற்கு பிரசிடண்ட் தான் அழைப்பு விடுறாரு. அந்த கூட்டு அமர்விற்கு தலைமை தாங்கிறது யாரு? லோக்சபா ஸ்பீக்கர். ஒருவேளை அவர் லீவ் போட்டார், அவர் லீவ் போட்டா டெபுட்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்கலாம். லோக்சபாவுடைய டெபுட்டி ஸ்பீக்கர் அந்த அவையை வழி நடத்தலாம். அவரும் இல்லை, 2 பேருமே லீவ் போட்டாங்க. அப்ப மூன்றாவதாக அந்த அவையை தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு போகும்? அதான் கேள்வி. நாடாளுமன்ற கூட்டத்தின் போது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருவரும் இல்லாத நிலையில் தலைமை தாங்குவோர் யார் அப்படின்னா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கிடையாது. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாரு? இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இவர் தான் வருவார். ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர் தான். அதாவது ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கரும் லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாத நேரத்தில் ஜாயிண்ட் சிட்டிங் தலைமை தாங்கிறது யாருன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான் வருவார். சரியா? சார் இவர் இல்லை அப்படின்னா அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் தலைமை தாங்குவாங்க. இந்த 3 பேருமே இல்லாமல் ஜாயிண்ட் சிட்டிங் நடத்த மாட்டாங்க. 3 பேருமே இல்லாமல் ஜாயிண்ட் சிட்டிங் நடத்த மாட்டாங்க. ஜஸ்ட் ஆனால் தெரிஞ்சுக்கிறோம் இதற்கப்புறம் யார் வருவா அப்படின்னு சொல்லி. நம்ம இன்றைக்கான வீடியோவில் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். சரியா? கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். எல்லாருமே பாருங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
நார்மல் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு புதுசா இந்த ஆர்டிகிள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கன்டென்ட் நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி டாபிக்ல கொஸ்டின்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். இந்த மாதிரி டாபிக்ல வந்து வீடியோஸ் கன்டென்ட்டா சரிங்களா? நான் இப்ப இதெல்லாம் ஆல்ரெடி கன்டென்ட்டா குடுத்துருப்பேன். ஸ்பீக்கர் பத்தி, அதே மாரி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்பீக்கர பத்தி, புரோடெம் ஸ்பீக்கர் பத்திலாம் குடுத்துருப்பேன். அந்த மாரி உங்களுக்கு வேணும் அப்டின்னா, தாராளமா உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வேணுமோ நீங்க நார்மல் கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அத நான் எடுத்துட்டு வர்றேன். சரியா? யாரெல்லாம் புதுசா சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துராம லைக் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.